வணக்கம் நண்பர்களே. அறிவு ஞானம் என்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. அதை நமது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சிறிய கதை மூலம் விளக்கியுள்ளார். என்ன கதை என்று பார்க்கலாம். அறிவு என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன? இரண்டும் ஒன்றுதானே, அது எப்படி வேறு வேறாகும் என எண்ணம் நம்மில் பலருக்கும் இருக்கும். இந்த நிலையில் அறிவு ஞானம் இவை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி குரு பகவான் ராமகிருஷ்ணர் எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம். குரு பகவான் ராமகிருஷ்ணரிடம் ஒரு சமயம் 3 மாணவர்கள் பாடம் பயின்றனர். அப்போது அவர்களுக்குள் அறிவு ஞானம் என்பது ஒன்றா இல்லை இரண்டும் வேறு வேறா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. அதையடுத்து தங்கள் சந்தேகத்திற்கு நல்ல விளக்கம் கூறும்படி குருவிடம் வேண்டினர். ராமகிருஷ்ணரும் அவர்களுக்கு பதில் கூறுவதாக தெரிவித்துவிட்டு ஒரு அறைக்குள் சென்று சிறிது நேரம் கழித்து வந்தார். அந்த அறையின் கதவுகளை மூடிவிட்டு மாணவர்களிடம், அந்த அறைக்குள் 3 டம்ளர்கள் பால் இருக்கிறது, அதில் ஒன்றை மட்டும் நீ குடித்து விட்டு வா என்று முதலில் ஒருவனை அனுப்பினர். முதலில் அந்த அறைக்குள் சென்ற மாணவன் உள்ளே தங்கம், வெள்ளி, வெண்கலம் ஆகிய 3 குடுவைகளில் பால் இருப்பதை கண்டான். உடனடியாக தங்க டம்ளரில் இருந்த பாலை எடுத்து குடித்துவிட்டு சந்தோஷமாக வெளியே வந்தான். அவனை அடுத்து 2வதாக மாணவன் சென்றான். 3 குடுவைகளில் தங்க குடுவையில் பால் இல்லாததை கண்டாலும் வெள்ளி குடுவையில் பால் இருப்பதைக் கண்டு குடித்துவிட்டு ஓரளவு மனதிருப்தியுடன் வெளியே வந்தான். அதன் பிறகு 3வதாக உள்ளே சென்ற மாணவன் தங்கம், வெள்ளி ஆகிய குடுவைகளில் பால் இல்லாததை கண்டு மனவருத்தமடைந்து தனக்கு கிடைத்தது அவ்வளவுதான் என்று கருதி வெண்கல குடுவையில் இருந்த பாலை குடித்துவிட்டு மகிழ்ச்சியின்றி வெளியே வந்தான். இதையடுத்து 3 பேரும் தங்கள் நிகழ்வுகளை பகிர்ந்தபோது முதல் 2 மாணவர்களும் சந்தோஷமாக பதில் கூறினர். 3வதாக சென்ற மாணவன் மட்டும் மகிழ்ச்சியின்றி பேசினான். 3 மாணவர்களின் பதில்களை அமைதியாக கேட்ட ராமகிருஷ்ணர், ஏலக்காய், குங்குமப்பூ சேர்த்து காய்ச்சிய பால்தான் தங்கம், வெள்ளி, வெண்கலம் ஆகிய 3 குடுவைகளிலும் இருந்தது. 3 பேருக்குமே ஒரே சுவைதான் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் 3 பேரும் பாத்திரத்தில் உள்ள பாலை பார்க்காமல் பாத்திரங்களை மட்டுமே கவனித்தீர்கள். பாத்திரத்தை பார்த்து சந்தோஷப்படுவது அறிவு, பாத்திரத்தில் உள்ள பொருளை பார்த்து மகிழ்வது ஞானம். எனவே அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. ஞானிகள் பொருளின் பயனை மட்டுமே ஆராய்ந்து பார்த்து பாத்திரங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். மண்சட்டியில் கொடுத்தாலும் கூட மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள். சாதாரண மனிதர்கள் பக்குவப்படாத வரை அறிவு சொல்வதை கேட்டே நடப்பார்கள். புறத்தோற்றத்தை கண்டு மயங்காமல் எப்போதும் ஞானக்கண் கொண்டு மனிதன் தெளிவு பெறுவானோ அப்போதுதான் அவன் ஞானி ஆவான் என்று விளக்கம் கூறினார். இப்போது புரிகிறதா அறிவு என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன? நாம் ஞானம் பெற வேண்டுமானால் அறிவு மட்டும் சொல்வதை கேட்காமல் ஞானம் எவ்வாறு செயல்படுமோ அதன் வழி சென்றால் நாமும் ஞானத்தை பக்குவத்தை அடையலாம்.